நைட்டு போனவரு வீடு திரும்பவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, ஆத்தோரமா பாடி மிதக்குது. கொடூரத்தோட உச்சகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணியிருக்காங்க. தான் உயிரோட இருக்கும்போதே அவரோட பிறப்புறுப்ப அறுத்தெடுத்து, ராடு வச்சு, ஓட்ட போட்டு, அதுக்கடுத்து இடுப்புல இருக்க சதையெல்லாம் வெட்டி, இவ்ளோ கொடூரமா எப்படி தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் கொலை பண்றதுக்கு மனசு வருதோ! பேசுறதுக்கே எனக்கெல்லாம் அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆனா, இப்படி ஒரு கொலைய பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். விக்டிம் பேர் பார்த்தீங்கன்னா, பெருமாள். திண்டுக்கல்லு, அத்திக்கொம்பை மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த கொலைக்கு பின்னாடி மிகப்பெரிய கட்சி ஆளுங்க இருக்கிறதா பேசப்படுது. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், என்னதான் பெரிய கட்சி ஆளுங்களா இருந்தாலும், இப்படியா காட்டு மிராண்டித்தனமா கொலை பண்ணுவீங்க? நாக்க அறுத்து, சைலன்சர்ல சூடு வச்சு, இடுப்பு கிட்ட அப்படியே சதையெல்லாம் பிடுங்கி, இப்படி கொலை பண்ணியிருக்காங்க. காட்டு மிராண்டி அந்த இடத்துல இருந்தா கூட கொஞ்சமாவது பாவம் பார்த்துருப்பாங்க. அப்படி கொலை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். பெருமாளோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த குடும்பத்தோட கண்ணீருக்கு அவங்க எல்லாருமே பதில் சொல்லியே தீரணும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன்?